ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷைன்வே மெட்டீரியல்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் செப்டம்பர் 23க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? ஸோ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துக்காங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து பார்க்குறோம்னா ஸ்கிப் பண்ணாமல் வந்து ஃபுல்லாக வந்து அதை வந்து பாருங்கள். அப்போ தான் வந்து அதோட ஒரு கொஸ்டின்ஸுக்கு வந்து அதோட மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்காக தான் வந்து வீடியோவை வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க சொல்கிறது. ஸோ ஃப்ரீ டெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கான ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம். ஆசிய வளர்ச்சி வங்கி நடப்பு நிதி ஆண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என்று கணித்துள்ளது? ஆசிய வளர்ச்சி வங்கி நடப்பு நிதி ஆண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என்று கணித்துள்ளது. ஸோ ஆன்சர்ஸ் பார்த்தோம்னா 10% வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 10% வந்து அதிகமாக சதவீதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார்? ஏசியன் வளர்ச்சி வங்கி அவங்க. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி ஐநா வந்து ஒரு அறிக்கையை வந்து சொன்னாங்க, இந்தியாவோட வளர்ச்சி சதவீதம் வந்து எத்தனை சதவீதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 7.2% வந்து சொன்னது வந்து யார்? ஐநா வந்து சொன்னது. ஓகேங்களா? ஸோ இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி வந்து 7.2% இருக்கும் அப்படின்னது. ஏசியன் வளர்ச்சி வங்கி சொன்னது வந்து 10%. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின். உலகத்தின் எந்த கடற்கரைக்கு நீலக்கொடி சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது? உலகத்தின் எந்த கடற்கரைக்கு நீலக்கொடி சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது? ஸோ இதுக்கு ஆன்சர் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கோவளம் கடற்கரைக்கு தான் வந்து ப்ளூ ஃப்ளாக் அப்படின்ற சான்றிதழ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியாவிலே வந்து டோட்டலாக வந்து 2 கடற்கரைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து இந்த கோவளம், இன்னொன்று எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா புதுச்சேரியில் வந்து ஒரு கடற்கரை வந்து இருக்குது, ஈடன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த தேர்ட் இருக்குது பார்த்தீங்களா, புதுச்சேரி. அது வந்து புதுச்சேரியில் இருக்கிறது, இது வந்து கோவளம். ஓகேங்களா? ஸோ இந்த இந்தியாவில் இருக்கிற இந்த 2 கடற்கரைக்கு தான் வந்து ப்ளூ ஃப்ளாக் சான்றிதழ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த 2021. ஓகேங்களா? ஸோ இந்த சான்றிதழை வந்து டென்மார்க்கை சேர்ந்த சுற்றுச்சூழல் கல்வி அமைப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ளூ ஃப்ளாக் சான்றிதழ் வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டென்மார்க்கை சேர்ந்த சுற்றுச்சூழல் கல்வி அமைப்பு. ஓகேங்களா? ஸோ அவங்க தான் வந்து சான்றிதழ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து கனடாவின் பிரதமராக 3வது முறை தேர்வு செய்யப்பட்டவர் யார்? கனடாவின் பிரதமராக 3வது முறை தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஸோ ஆப்ஷன் ஏ வந்து சரியானது, ஜஸ்டின் ட்ரூடோ. ஸோ அவங்க தான் வந்து கனடாவுக்கு வந்து 3rd டைமாக வந்து பிரதமராக வந்து தேர்வாயிருக்காங்க. அதுக்கடுத்து ஐநா நிலையான வளர்ச்சி இலக்குகளின் வழக்கறிஞராக யாரை நியமித்துள்ளது? ஐநா நிலையான வளர்ச்சி இலக்குகளின் வழக்கறிஞராக யாரை நியமித்துள்ளது? எனது ஐநா வந்து நிலையான வளர்ச்சி இலக்குகளின் வழக்கறிஞராக யாரை நியமித்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஆன்சர் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கைலாஷ் சத்யார்த்தி அவங்கள தான் வந்து வழக்கறிஞராக வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து ஆல்ரெடி வந்து அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கினவர் தான் இந்த கைலாஷ் சத்யார்த்தி. ஓகேங்களா? ஸோ அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற யாரை வந்து ஐநா வந்து நிலையான வளர்ச்சி இலக்குகளின் வழக்கறிஞராக நியமித்துள்ளது, அந்த மாதிரி கூட நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் வந்து அந்த நிலையான வளர்ச்சி இலக்குகளில் மொத்தம் வந்து 17 வழக்கறிஞர் வந்து இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கைலாஷ் சத்யார்த்தி வந்து எத்தனாவது வழக்கறிஞர்னு கூட நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஓகே, அதுக்கடுத்து இந்தியா 2050ஆம் ஆண்டுக்குள் உலகின் 3வது மிகப்பெரிய இறக்குமதியாளராக மாறும் என எந்த வர்த்தகத்துறை அறிவித்துள்ளது? ஸோ இந்தியா வந்து டோட்டல் வேர்ல்டுலேயே வந்து 3வது மிகப்பெரிய இறக்குமதியாளராக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வர்த்தகத்துறை வந்து சொல்லியிருக்காங்க. அது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டுக்குள்ளே? ஓகேங்களா? ஸோ 2050க்குள்ளே. ஓகேங்களா? ஸோ அது எந்த வர்த்தகத்துறை அறிவித்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆஸ்திரேலிய சர்வதேச வர்த்தகத்துறை, கனடா சர்வதேச வர்த்தகத்துறை, இங்கிலாந்து சர்வதேச வர்த்தகத்துறை, ஐக்கிய நாடுகள் சபை. ஸோ இங்கிலாந்து சர்வதேச வர்த்தகத்துறை தான் வந்து இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கரண்ட்டாக வந்து இந்தியா வந்து எவ்வளோ பெர்சன்டேஜஸில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 8வது பிளேஸில் வந்து இருக்குது. 2.8% பங்கு பெற்று வந்து 8வது பிளேஸில் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ 2050க்குள்ளே பார்த்தோம்னா 3rd பிளேஸில் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து உலகின் போக்குவரத்து நெரிசல் அதிகம் உள்ள நகரங்களின் பட்டியலில் முதலிடம் பிடித்த நகரம் எது? உலகின் போக்குவரத்து நெரிசல் அதிகம் உள்ள நகரங்களின் பட்டியலில் முதலிடம் பிடித்த நகரம் எது? ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மும்பை தான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து மும்பை. அதுதான் வந்து போக்குவரத்து நெரிசல் வந்து அதிகம் உள்ள நகரங்களில் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ செகண்டு பார்த்தோம்னா இந்த பாரிஸ், தேர்டு வந்து ஜகார்த்தா, 4th ஒன் வந்து டெல்லி. ஓகேங்களா? ஸோ இதை வெளியிட்ட நிறுவனம் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஹியாகார். அந்த நிறுவனம் தான் இந்த பட்டியலை வந்து வெளியிடுறாங்க. போக்குவரத்து நெரிசல் வந்து அதிகம் உள்ள நகரம் எது அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்தை சேர்ந்த ஹியாகார் அந்த நிறுவனம் தான் இந்த பட்டியலை வந்து வெளியிடுறாங்க. அதுக்கடுத்து
குளிர்கால ஒலிம்பிக் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? குளிர்கால ஒலிம்பிக் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? ஸோ ஆன்சர் வந்து பெய்ஜிங்கில், சீனாவில் இருக்கிற பெய்ஜிங்கில் தான் வந்து இந்த குளிர்கால ஒலிம்பிக் போட்டி வந்து நடைபெற போகுது. ஸோ அதோட குறிக்கோள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டுகெதர் ஃபார் எ ஷேர்டு ஃபியூச்சர். ஓகேங்களா? ஸோ குளிர்கால ஒலிம்பிக் போட்டியின் குறிக்கோள் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூட நமக்கு வந்து கேட்கலாம். ஸோ எப்போ இருந்து எந்த டேட்டில் வந்து நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, February 2022 February 4 டு February 20 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ குளிர்கால ஒலிம்பிக் போட்டியை வந்து கண்டக்ட் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சீனாவில் இருக்கிற எந்த நகர்னு பார்த்தோம்னா பெய்ஜிங். ஓகேங்களா? ஸோ அதோட குறிக்கோள் வந்து டுகெதர் ஃபார் எ ஷேர்டு ஃபியூச்சர். அடுத்து, எந்த மாநிலத்தில் தேயிலை பூங்கா சமீபத்தில் அமைக்கப்பட்டுள்ளது? ஸோ எந்த மாநிலத்தில் தேயிலை பூங்கா சமீபத்தில் அமைக்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தோம்னா அஸ்ஸாம் மாநிலத்தில் தான் அது வந்து அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா? தேயிலை பூங்கா வந்து சமீபத்தில் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டுள்ளதுன்னு நமக்கு வந்து கேட்கலாம். ஸோ அஸ்ஸாம் மாநிலத்தில். அதுக்கடுத்து, கிரிக்கெட்டில் பேட்ஸ்மேன் என்பது தற்போது எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது? ஓகேங்களா? ஸோ கிரிக்கெட்டில் பேட்ஸ்மேன் என்பது தற்போது எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது? ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள், பேட்டர், பவுலர், ஸ்பான்சர், ஸ்பாட்டர். ஸோ இதில் வந்து ஆப்ஷன் ஏ வந்து சரியானது, பேட்டர். ஓகேங்களா? ஸோ இதை அறிவிச்சது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மெல்போர்ன் கிரிக்கெட் கிளப், ஆஸ்திரேலியாவில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிரிக்கெட் கிளப் தான் இதை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ பேட்ஸ்மேன் அப்படின்றது வந்து ஏன்னா கிரிக்கெட் வந்து ஆண் பெண் ரெண்டு பேருமே வந்து விளையாடுறாங்க. ஓகேங்களா? ஸோ பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லும்போது ஜென்ஸை மட்டும் வந்து குறிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து எல்லாத்தையுமே வந்து காமனாக தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் பேட்டர் அப்படின்ற அந்த மாதிரி வந்து மாற்றம் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே. அதுக்கடுத்து, சர்வதேச சைகை மொழிகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? சர்வதேச சைகை மொழிகள் தினம். ஸோ September 23 தான் இது. ஓகேங்களா? சர்வதேச சைகை மொழிகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? September 23. ஸோ அதோட தீம் பார்த்தோம்னா வி சைன் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ். ஓகே. ஸோ இதோட இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.